ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டேக்கான மினி விளாக். இன்னைக்கு தன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பொரி தான் பேக் பண்ணியிருக்கேன். பொரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிங்கன்னா போதும், ஒரு சிம்பிளான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் அவளோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு வந்து ஒரு லேசி பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் டைமில் வெங்காயம் தக்காளி கூட வெட்ட டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு மினி பொடி இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் இட்லி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டா, பட் இந்த மாதிரி மினி இட்லி செஞ்சு கொடுத்தா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். தானே ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை எல்லாமே முடிச்சுட்டு பொங்கலுக்கு அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். அங்கே எங்களோட பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே அரௌண்ட் 1:30 கிட்ட ஆயிடுச்சு. 2-3 நாளாவே நெய் காய்ச்சணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன், பட் காய்ச்சவே முடியல. சரி இன்னைக்கு எப்படியாவது காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு கையோட நெய்யும் காய்ச்சி வச்சுட்டேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.